ஃபஸ்ட் டைம் இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2-வே வித் சென்டர் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு 2-வே ஸ்பீக்கர் போட்டு யூஸ்வலாக 2-வே 3-வே 4-வே நிறையா இருக்குங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு 2-வே ஸ்பீக்கர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தீங்க. அப்புறமே ஒரு ஆம்ப் சப் கேட்டிருந்தீங்க. அப்புறமேட்டு நம்ம பேசி சரி கரெக்டாக அதுக்கான பொசிஷன் இருக்குங்கிறதுனால இந்த டைம் நம்ம சென்டருக்கும் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சென்டர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த கான்செப்டோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து 2-வே வித் சென்டருங்கண்ணா. சென்டர் இது ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 2-வே பேசிவ் ஆர் ஆக்டிவ் பண்ணுறப்ப நம்ம வந்து டிரைவர் சைடு வந்து கஸ்டமர் ட்ரைவ் பண்ணுவாங்கன்னா இப்போ என்னென்னா இங்கே சென்டர் ஸ்டேஜிங் வைப்போம். ஓகே. ஸோ இப்போ டிரைவர் சைடு தான் இருக்கும். நீங்கள் என்னோட மேக்ஸிமம் வீடியோஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இங்கே இருப்பாங்க, நான் வந்து இங்கே தான் இருப்பேன். ஆனால் இந்த டைம் ஏன் உங்களை நான் அங்கே உட்கார வச்சுருக்கேன்னா இந்த ஸ்பீக்கரோட அட்வான்டேஜே என்னென்னா நம்ம இங்கே வச்சுட்டு இப்போ டியூன் பண்ணி இங்கே உட்காந்தாலும் ஒரே ஃபீல் தான் இருக்கும், அங்கே உட்காந்தாலும் ஒரே ஃபீல் தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்னால தான் இப்போ வந்து இந்த ஸ்பீக்கர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. நான் நிறைய கரெக்டாக பண்ணியிருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சென்டர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நம்ம ட்ரை பண்ணி ஸ்டேஜிங் கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா இங்கே என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீல் அப்படியே அங்கே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்தாலும் ஒரே டிரைவ் ஃபீல் தான் வரும், அங்கே உட்காந்தாலும் அந்த பேஸ்லேருந்து வாய்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி. ஆனால் ஜென்ரலாக எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே 3-வே 2-வே 4-வே எல்லாமே ஆக்டிவ் பேசிவ் எல்லா செட்டப்லையும் என்னென்னா கஸ்டமர் எங்கே ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு கேட்டுப்போம். மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தான் செல்ஃப் டிரைவிங். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஃப்ரண்ட் ஒன்று ஆல் சீட் ஒன்று கஸ்டமருக்கு வச்சு தருவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இங்கே உட்காந்துருக்காருன்னா ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து இங்கே அண்ட் பேஸ் எல்லாமே இங்கே வரும். ஃபுல்லாக டோட்டலாக இப்படி வர மாதிரி பண்ணியிருப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல்ஸ் எதுவுமே இருக்காது, அதுதான் உண்மை. ஆல் சீட்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஒரு நார்மல் ஒரு ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேஸோட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் வந்து இந்த சென்டர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இங்கே ஃபீல் இருக்கோ அந்த ஃபீல் அப்படியே உங்களுக்கு வர மாதிரி பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ அதனால தான் உங்களை நான் அந்த சைடு உட்கார வச்சுருக்கேன். அண்டு இந்த இதுலேயும் வந்து இப்போ சாங்ஸ் வந்து இப்போ மாறுறது, அதாவது லெஃப்ட் ரைட் மாறுறது, அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாய்ஸ் வருது, பேஸ் வருது, எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக வந்து இந்த லெஃப்ட் ரைட் சென்டர் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம டேரெக்டாக நம்ம சாங்குக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ நீங்கள் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு நான் நிறையா மிக்ஸ்டப் சாங்ஸ் காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த சைடு பாருங்கள், சேம் அதே மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு 2 ப்ரீசெட் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரண்ட்டு, இன்னொன்று ஆல் சீட்டுங்கிறப்ப நீங்கள் ஃபுல்லி ஆக்குபைடாக போகிறப்போ உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்போ அது யூஸ் பண்ணிக்கலாம். மீதி நேரம் எல்லாமே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஜிங் டீட்டெயிலிங், சாங்கோட டீட்டெயிலிங், பேஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதாவது ஒரு பேசிக்கு அடுத்த செட்டப் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுவே நம்ம டியூன் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறத நீ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்ஃபினிட்டி ப்ரைமஸ்ங்கிற ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து 2-வே யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் ஸ்பீக்கர் ஆல்சோ சேம் இன்ஃபினிட்டி ப்ரைமஸ் அண்ட் பேக்கும் இன்ஃபினிட்டி ப்ரைமஸோட ஒரு கோஆக்சல் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 4 சேனல் லேம்ப்பு, சப் ஊஃபர் வந்து போல் கூட 10 inch சப் ஊஃபர் பாக்ஸில் வந்து நம்ம பண்ணி கார்னர் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து 8 சேனல் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்பீக்கர் இருக்கனால அதுக்கும் லைன் அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டேஜிங் பண்ணுறதுக்காக 8 சேனல் 6லேருந்து 8 மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சாங் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேங்கண்ணா. ஸோ லெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரு பழைய சாங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே இந்த சாங்கோட ஸ்டேஜிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த சாங் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சு அப்படியே ஸ்டெப்பாக போய் இங்கே முடியும். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடிச்சு இப்படி வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு இங்கே தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இது ஃபீல் பண்ணி பாருங்க. போக குறைஞ்சிட்டே வரும். Love
பார்த்தீங்களா? ஆமாண்ணா. இந்த பேஸ் தான் உங்கள் சப்வூஃபரோட. ஓகே, புரியுது புரியுது. அது வந்து இங்கே வரும் உங்களுக்கு அழகாக ட்ராவலிங், எந்த இரிட்டேஷன் இருக்காது, இந்த வண்டி அதிர்றது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களோட பாடியில் எங்கேயுமே அது தெரியாது. பட் கரெக்டாக பஞ்ச் எங்கே வரணும் அங்கே வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மைல் பேஸ், நம்ம இன்னும் ஹெவி பேஸ் சாங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அனிருத்தோட ஹெவி பேஸ். இப்ப இந்த இதுல பேஸ் மட்டும் பாருங்க. அடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி பேஸ் வரும். ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வண்டி அதிர மாதிரி வைப்ரேஷனே இருக்காது. ஆனா பேஸ் வந்து விழுகிறது ப்ராப்பரா அப்படியே தெரியும் உங்களுக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டா வச்சிருந்தேன்னு அதுல பெரிய ஆஃபர் வச்சிருந்தாங்க. அது உதரும் வண்டியே கிளாஸ் தெரியும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் பின்னாடி இருந்து டிராவல் ஆகி நீங்க நல்லாவே தெரியும். அது உங்க முதுகுல உடம்புல எல்லாமே தெரியும். பட் இது எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இங்கதான் விழுது. இது வந்து நான் பேஸ் அதே மாதிரி இதுல வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்துரும். டிஃபால்ட் வால்யூம் வச்சிருக்கு. சரி சரி சரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க செட் பண்ணிருங்க. செட்டிங்ஸ்ல போய் வால்யூம் போயிட்டு டிஃபால்ட் வால்யூம், அதாவது வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா எனக்கு எந்த இதுல வரணும் 5 6 10 அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம்.
வாய்ஸ் நல்லாவே தெரியுது எனக்கு. இப்படி இல்லாம இப்படி எல்லாமே சரௌண்டிங்ல surrounding-ஆ இருக்கு. ஸோ இதில் வந்து நான் இந்த சென்டர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே வந்து சாங்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ்ல தெரியும். இல்ல எனக்கு நல்லா இருக்கும். கார்க்குள்ள கேக்குற ஃபீலே இல்ல, வீட்ல அந்த ஒரு 5.1ல சரௌண்டிங்ஸ்ல கேக்குற ஃபீல் இருக்கு. இந்த சென்டர்ல இருந்து எனக்கு ஒரு வாய்ஸ் நல்லாவே டிஃபரெண்டா இருக்கு. அது யூஸ்வலாங்கன்னா நாங்கள் வந்து இந்த சென்டர் ஸ்பீக்கர் வந்து எந்த வண்டியிலையுமே வந்து இதுக்கான ப்ரொவிஷன் இருக்காது. புரியுது. கியால இருக்கும், மேக்ஸிமம் ஹுண்டாயில் இருக்கும். மேக்ஸிமம் வண்டிஸில் இது இருக்காது. ஸோ டேஷ்போர்டை நம்ம ஹோல்ட் பண்ணிலாம் நிறைய கஸ்டமர்ஸில் அதெல்லாம் அலோவே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இருந்ததுனால சரி இந்த தடவை நம்ம பண்ணிடலாங்கிறதுனால தான் அதை நான் இவர்கிட்ட சொல்லிட்டு பண்ண சொன்னோம். பட் அதுக்கான எஃபெக்ட் தான் இது ஈவன் வந்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷன் லெவல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் கூட கிடையாது. ஸோ ஆடிஷன்ல இருந்து ஒரு ஸ்டெப் கீழே தான் இதெல்லாம். இன்ஃபினிட்டிலேயே நல்ல ஸ்பீக்கர் தான். ப்ரைமஸ்ங்கிறது ஒரு நல்ல கேட்டகரி, பட் வெரி பட்ஜெட்டிவ் ஸ்பீக்கர். பட் அதுவே இப்படி பெர்ஃபார்ம் அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் இதில் உட்காந்து கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு 30,000-40,000 ரூபா ஸ்பீக்கரில் கேட்குற ஒரு ஃபீலை இது அப்படி கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-15,000க்கான ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இது ஃபீலே ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரைமஸ் ஈவன் வந்து நான் ரெஃபரன்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணல, ப்ரைமஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் சென்டர் ஸ்பீக்கர்னால இது டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இப்படிதான் யூஸ்வலாக கேட்டிருக்கேன். இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்டால எல்லாமே கேட்டது எல்லாமே. ஸோ இது கம்ப்ளீட்லி ஸ்டேஜிங் தான். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்ல மட்டும் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சாங்ஸுமே நீங்கள் நிறைய டீட்டெயிலிங் தெரிஞ்சுக்குவீங்க. பேஸஸ் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து டேரெக்டாக இங்கே உட்கார வச்சு காமிக்கிறது விஷயம் இல்லை. ஏன்னா இது யூஸ்வலாக அங்கே பண்ணுறது தான். பட் அங்கே உட்கார்ந்தாலும் இந்த ஃபீல் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறதுக்காக உங்களை அங்கே உட்கார வச்சோம். பட் நீங்கள் தான் வண்டி ஓட்ட போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ரெகுலராகவே இருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கே உட்கார்ந்தாலும் அதே ஃபீல் தான் வரும். பட் மெயினாக சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு வண்டி அங்கே மாதிரி உட்காடுறீங்க, மாறப்போ உங்கள் ஃப்ரெண்டை என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாயிண்ட் இங்கே கிடையாது. ஸோ யூ போத் ஆர் என்ஜாய் சூப்பராக பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அதுக்காக தான் இந்த ரெண்டு பேருமே ஒரே என்ஜாய்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு மாதிரி பண்ணியிருக்கோங்க. ஸோ ஐ ஹோப் ஸோ நீங்கள் நல்லா கேளுங்கண்ணா. கண்டிப்பாக நிறைய சாங்ஸ் கேளுங்க. நிறைய ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. ஏதாவது பேஸஸோ வாய்ஸஸோ ஏதாவது இருந்ததுனாலும் சொல்லுங்க. கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணும் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ப்ரீசெட்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரினாஸ் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவோம். ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி தருவாங்க, நீங்கள் அந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே. ஸோ அதுபடி எல்லாமே செட் பண்ணி வச்சுங்க. பட் அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அவர் சொல்லி நீங்கள் ஃபேமிலியோட போகிறப்ப எப்படி மாற்றணும், ஃப்ரெண்டில் வரப்போ எப்படி மாற்றிக்கணும், அது எல்லாமே சொல்லிடுவோம். ஐ ஹோப் ஸோ அது நீங்கள் நல்லா இருக்கும். இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆடியோவே செப்பரேட்டா ப்ளே ஆகுறது. நீங்க வந்து நான் இப்படி கேட்டுட்டு இருந்ததுக்கும் இப்படி ஃப்ரண்ட்ல இருந்து வர வாய்ஸ்க்கும் டிஃபரெண்ட் இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நீங்க ஆனா ஆக்சுவலா வந்தது வெறும் ஸ்பீக்கர் போட மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்களே தான் சொன்னீங்க இல்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்க. பட் இதுதான் நாங்க எங்களோட ரிசல்ட்டுங்க. நீங்க சொல்லிட்டீங்கிறதுக்காக சும்மா ஒரு பேஸ போட்டு பின்னாடி வச்சுட்டு இதே மாதிரி அதிர்ற மாதிரி. முன்னாடி நான் இவ்வளவு டியூன் பண்ணியும் அந்த மாதிரி ஆடியோஸ் கேட்டதில்ல. பேசிக் லெவல் கம்பெனில வர செட்டு கூடயே ஒரு ஊஃபர் ஆல்ரெடி இருந்த ஊஃபரை அப்படியே அடுத்தடுத்த காருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். அது பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்குமே தவிர இந்த ஃபீல் கிடைக்காது. அது வைப்ரேட் ஆகும், டோர் எல்லாம் வைப்ரேட் ஆகும், கண்ணாடி வைப்ரேட் ஆகும், அந்த மாதிரி தான். பட் இங்க உங்களுக்கு சப் ஃபுல்லாவே வந்து இங்க தான் வரும். நீங்க பின்னாடி அடிக்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காதுங்க. டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அந்த ஆடியோ யூ வில் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. வந்தோடனே ஒரு வண்டி காமிச்சாரு. அது ஓகே, ஆக்சுவலா ஏதோ ஒரு பிரவுன் கலர் சீட் போட்டிருந்த ஒரு வண்டி, ஃப்ரான்ஸோ என்னவோ காமிச்சாரு. கிராண்ட் விட்டாரா. ஓகே, கிராண்ட் விட்டாரா. விட்டாரா ஒன்னு காமிச்சாரு. எனக்கு பேஸ் வாய்ஸ் எல்லாம் இங்க கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு போயிட்டு தான் அப்புறம் மறுபடியும் செகண்டரி ஆப்ஷனுக்கு ஊஃபரே வச்சு பழகிட்டோமா, அந்த ஒரு பேஸ் ஃபீல் வேணுங்கிறதுக்காகவே. ஆனா நான் சொல்றேன், இப்போ நீங்க விட்டாரா பாத்தீங்கன்னா ஆமாங்க, அதை விட இது பெட்டரா இருக்கு. ஓகேங்களா, ஈவன் அது இன்னும் கொஞ்சம் ஹையர் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சொன்னாரு. ஆடியோ மட்டுமே நல்ல ஹெவியானது. பட் அதை விடவே இது ஒரு ஸ்டெப் இல்ல 2-3 ஸ்டெப் கீழே தான். ஆனா அந்த ஃபீலே உங்களுக்கு தராது. இது வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும், அதை பக்காவா ஃபாலோ பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டா அந்த இது கிடைக்கும்னா. ஸோ அதை அப்படியே பண்ணிருக்கும். உங்களுக்கு உட்கார்ற யாருமே இதை ஒரு பேசிக் ஸ்பீக்கரா ஃபீலே பண்ண மாட்டாங்க. பிரைமஸ் இஸ் ஆல்சோ நாட் அ பேசிக் ஸ்பீக்கர், ஒரு செகண்ட் லெவல் ஸ்பீக்கர் தான். பட் ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருக்கும். பிகாஸ் இந்த சென்டரும் அதிலேயே கொண்டு வந்து நம்ம ப்ராப்பரா டியூன் பண்ணதுனால அதோட டோட்டல் உங்களுக்கு அட்மாஸ்பியரே வேற ஃபீல் இருக்கும். உங்க வண்டியில உட்கார்றவங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அதை நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னா கண்டிப்பா ஐ ஹோப் ஸோ நீங்க உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கேட்டுட்டு எதுனாலும் பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ மச். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எந்த டவுட்ஸ்னாலும் கூப்பிடுங்க. நான் ரினாஸ்ட்ட சொல்லி நெக்ஸ்ட் லெவல் வேற எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹுண்டாய் கிரெட்டா பேஸ் மாடல். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கஸ்டமர் கேட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அலாய் வீல
தென் அதுக்கப்புறம் 12 இன்ச் டிஸ்பிளே, ஸ்பீக்கர்ஸு, தென் மீடியா க்ரூஸு, சன்கிளாஸ் ஹோல்டரு, ஐஆர்விஎம் மிரரு, சன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ட்ட பேசி சென்டர் ஸ்பீக்கர் எல்லாம் மாட்டிட்டோம். பூட் லைட்ஸ் எல்லாமே பண்ண போறோம். வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வண்டியில வைப்ரோ மேக்ஸ்ல கம்ப்ளீட்டா டேம்ப் பண்ணிட்டோம். 2.0 திக்னஸ்ல. பிளாபங்கோட 12 இன்ச் டிஸ்ப்ளேவும் வித் நைட் விஷன் ரிவர்ஸ் கேமராவும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி பிரைமஸ் காம்பனன்ட், தென் சென்டர் ஸ்பீக்கர் பிரைமஸ்ல, தென் அதே மாரி பேக் வந்து பிரைமஸோட கோஆக்சியல் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் சவுண்ட் மேக்னஸோட 4 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் நாக்காமாச்சியோட 8 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் போல்கோட 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கோம். லைட்டிங்ல பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ், 150 வாட்ஸ் வந்து ஹை பீம், லோ பீம்க்கு அசூம்ல இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். வெஹிக்கிள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேம்ப் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கோம். சென்டர் ஸ்பீக்கர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி கஸ்டமருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்ஜெட்டிவ் செட்டப்ல கஸ்டமருக்கு ப்ராப்பரான ஒரு ஆடியோ செட்டப் பக்காவா டியூன் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக் செட்டப்ன்னு யாருனாலயுமே கண்டிப்பா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட் செட்டப்ல கஸ்டமருக்கு அவ்ளோ அழகா நம்ம டியூன் பண்ணி ப்ராப்பரா குடுத்துருக்கோம். ஸோ தென் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே போட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாரண்டிட் அண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். அதேமாரி சப்வூஃப் 10 இன்ச் போல் சப்வூஃபர் வந்து கஸ்டம் மேட் பாக்ஸ்ல செஞ்சு பண்ணியிருக்கோம். தென் சென்டர் ஸ்பீக்கர் வந்து நம்ம ஆல்ரெடி அங்க கிரெட்டால, கியாலலாம் உங்களுக்கு வந்துரும். ஸோ அந்த இடத்துலயே நம்ம அழகா பிளேஸ் பண்ணி குடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஸோ அது போக 12 இன்ச் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் நம்ம. தென் ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துருக்கோம். நூடுல்ஸ் மேட் பண்ணியிருக்கோம். ஃபுல் மேட் பண்ணியிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ப்ளே வந்து ஆஸ் யூசுவல் எல்லாருக்குமே தெரியும். பிளாபங்க்ல வர டிஸ்ப்ளே தான். 4 ஜிபி ரேம்ல வரும். வயர்லெஸ் CarPlay, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வந்துரும். Play Store இருக்கும். நம்ம என்ன ஆப் வேணுமோ அதில இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வித் நைட் விஷன் ரிவர்ஸ் கேமராவோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாச்சு கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா. அது அந்த ஓஇ பிளேஸ்மெண்ட்லயே கஸ்டமருக்கு கேமரா இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். தென் நார்மல் ரியர் வியூ கேமரா எடுத்துட்டு நம்ம டிஜிட்டல் ஐஆர்விஎம் மிரருக்கு வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாச்சு. தென் மீடியா க்ரூஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். Hyundaiயோட ஜென்யூன் மீடியா க்ரூஸ் வயர் கட் பண்ணாம ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே டைப்ல கஸ்டமருக்கு ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அதே மாரி க்ரூஸும் வந்து கஸ்டமருக்கு எனேபிள் பண்ணி குடுத்துட்டோம் நம்ம. ஸோ எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். வித் கிளாசி பிளாக் கிட். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் மாடல்ல கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கிளாசி பிளாக் கிட்ல தான் வந்து இவங்க குடுத்துருக்காங்க Hyundaiயோடது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் யூஎஸ்பி கிட்லாம் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டோம். தென் அதே மாரி ஐஆர்விஎம் மிரரு அதில பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு சன்கிளாஸ் ஹோல்டரும் பண்ணிட்டோம். ஸோ ஒரிஜினல் Hyundaiயோட ஜென்யூன் சன்கிளாஸ் ஹோல்டர் வித் வயரிங் கிட்டோட இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாச்சு. அதே மாரி பூட் லைட்டும் ஒரிஜினல் வித் வயரோட கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். 17 இன்ச் அலாய் வீலும் இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாச்சு கஸ்டமருக்கு. டயர் மாத்தி 16-17 இன்ச் அலாய் வீல் டயர்ஸும் Hyundaiயோட ஜென்யூன் அலாய் வீல்ஸ் வித் டயர் பிரஷர் சென்சாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வீல் அலைன்மென்ட், பேலன்சிங் எல்லாமே பண்ணி 4 வீல்ஸுமே கம்ப்ளீட்டா Hyundaiயோட ஜென்யூன் மாத்திட்டோம். டயரும் 16 இன்ச் எடுத்துட்டு 17 இன்ச்சா சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாரி ஹெட்லைட்ல பார்த்தீங்கன்னா, லோ பீம் வந்து அசூமோட 150 வாட்ஸும், ஹை பீம் வந்து அசூமோட 120 வாட்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ தென் ஃப்ரண்ட் ஆன்டி கிளர் பண்ணியாச்சு. சைடு யூவி சன் ஃபிலிம் பண்ணிட்டோம். ரூஃப் ரெயில் பண்ணியாச்சு. சைட்ல ரெயின் வைசர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி குடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. அதுவும் ஜென்யூன் கிரெட்டாவோடதே கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிக் நெசசிட்டீஸ் வந்து அவுட்டர்ல என்னென்ன கஸ்டமருக்கு தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். அதில கவர் பண்ணிட்டோம். ஸோ இதில தென் வந்து இப்போ 360 பண்றப்போ கஸ்டமர் வந்து மிரர் ஃபோல்டிங் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்ட்டாங்க. இப்போதைக்கு நம்ம எக்ஸ்டீரியர் ஜஸ்ட்டு இந்த அலாய் வீல்ஸு, ரெயின் வைசரு, சன் ஃபிலிம், ஆன்டி கிளர் பண்ணிட்டோம். மெயினா ஆடியோ ஃபோகஸ்டு வெஹிக்கிள் இது. ஸோ ஆடியோ பண்ணியிருக்கோம். டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்விஎம் மிரர் இதெல்லாம் பண்ணியாச்சு. சீட் கவர் இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல கஸ்டமர் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. இப்போதைக்கு மேண்டேட்டரி என்னவோ அத நம்ம கம்ப்ளீட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ப்ரொஃபஷனலி டியூன் பண்ணி கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம்.